கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினந்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சமே கர்த்தர் தான். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா, கர்த்தர் கூட இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்திலே கர்த்தர் கூட இருக்கும்போது அந்த வீட்டில் என்னென்ன துக்கமான காரியம் இருக்கோ அது எல்லாம் முடிந்து போகும். இந்த புதிய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, கர்த்தரே உனக்கு துணையாய், கர்த்தரே உனக்கு துணையாய் இருக்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நித்திய வெளிச்சமாய் நம்ம கூட இயேசு கிறிஸ்து ராஜா இருக்கிறார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. அவனுடைய இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கு எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இந்த நாளைக்கான செய்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். ஜப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, புதிய நாள் அபிஷேகம் ஆண்டு காண்டாம இருக்கிறது விலை தாங்க ராஜா. கழுகுகளை போல செட்டில் வைத்து எழும்ப வேண்டியது கிருபை செய்யுங்க. அவங்களுடைய இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கு அந்த எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. இந்த நாளிலும் பிள்ளைகளோட கரத்தை கத்தர் பிடிங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி கத்தர் கூட இந்த 1000 மடங்கு ஆசிரியங்க. பலகணிகளை திறந்து பண்டசாலை திறந்து ஆசிரியங்க. யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இணைந்திருக்கிறவங்களோ, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது. நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. உங்க பிள்ளைகள் உச்சங்களில் உள்ளங்கால் வரைய அப்பா விசேஷமாக ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில சகல காரியத்தையும் செழிப்பா மாற்றித்தாங்க. எங்களோட அவைகளெல்லாம் கிறிஸ்துவ அவையமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தம் மாறட்டும். எங்க கண்கள்ல அப்பா கலிக்க முடுங்க ராஜா. வீண் வார்த்தை பேசாதபடி வேலணி ராஜா. எங்க சிந்தனை கிறிஸ்து சிந்தனையோட மாறட்டும். எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தவான்கள் மட்டும்தான் வாசம் பண்ணணும். கர்த்தர் பிரியம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. தேவ சித்தம் மட்டும் எங்க வாழ்க்கையில் நிறைவேறினா போதும். தேவ சித்தம் உள்ள நபரை மட்டும் நாங்க பார்த்தா போதும். தேவனுக்கு பிரியம் இல்லாம எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியம் இல்லாம எடுத்து நாங்கள் போகக்கூடாது. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எங்களோட அவைகளெல்லாம் கிறிஸ்துவோட அவயமா இருக்கணும்ப்பா. எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா இருக்கணும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவி உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று வேதம் சொல்லி குமாருடைய ஆவினால் நிரப்புங்க. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ பூமியின் மேல அக்னியை போடுங்க. இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று அப்போ அவங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில அக்னி பற்றி பிடிக்கணும். கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க ராஜா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. அவங்களுடைய இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. கொழுந்தனுடைய அக்னி பற்றி பிடிக்கும். இருதய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் திறக்கப்படட்டும். கர்த்தர் கூப்பிடுதுங்க. பரிபூர்ணமாக ஆசிரியங்க. உங்க நாம மையப்படுத்தும். உங்களுடைய ஜீவனங்களை தாழ்த்து விடும். துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.